ராமபிரானை போன்று நாமும் சிறந்தவர்களாக திகழ வேண்டும். காஞ்சி சங்கராச்சாரியார் பேச்சு. ராமபிரானை போன்று நாமும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என காஞ்சிபுரம் சங்கரா பல்கலையில் சனிக்கிழமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். காஞ்சிபுரம் அருகே ஏனாத்தூரில் அமைந்துள்ள சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகா வித்யாலயா எனப்படும் சங்கரா பல்கலையின் 28வது பட்டமளிப்பு விழா பல்கலையின் மத்திய நூலக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் துணைவேந்தர் சீனிவாசு தலைமை வகித்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளை முடித்த 461 பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். பல்கலையின் இணை துணைவேந்தர் வசந்தகுமார் மேத்தா முன்னிலை உரை நிகழ்த்தினார். அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் தலைவர் TG சீதாராமன் கலந்து கொண்டு 46 பேருக்கு தங்க பதக்கமும் 23 பேருக்கு வெள்ளி பதக்கமும் 90 பேருக்கு முனைவர் பட்டமும் வழங்கி பேசினார். இதனைத் தொடர்ந்து பட்டம் பெற்ற மாணவ மாணவியர் வரிசையாக சென்று காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகளிடம் ஆசி பெற்றனர். விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கி பேசியது. வீரம், விவேகம், அன்பு, பொறுமை, மனித நேயம், வீரத்தை அவசரப்படாமல் தேவைப்படும் போது பயன்படுத்தும் யுக்தி, இவை அனைத்தும் ஒரு சேர அமைந்தவர் ராமபிரான். அவரை போல நாமும் அனைத்து திறமைகளையும் உடையவர்களாக திகழ வேண்டும். பொருளாதாரத்தில் மட்டும் வளர்ந்த ஒருவரை வளர்ச்சி அடைந்தவர் என்று கூற முடியாது. உடல் ஆரோக்கியம், மற்றவர்களிடம் அணுகும் விதம், விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் குணம், இவை அனைத்தும் உள்ள ஒரு மனிதரையே நாம் வளர்ச்சி அடைந்தவராக கருத வேண்டும். சங்கரா பல்கலைக்கழகம் நடமாடும் தெய்வமாகவே விளங்கிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 100வது ஆண்டு நினைவாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் தொடங்கப்பட்டது. இதை பிரதமர் PV நரசிம்மராவ் வந்து தொடங்கி வைத்தார். இக்கல்வி நிறுவனம் இங்கு பலருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய சிறந்த நிறுவனமாக திகழ்கிறது. தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் கல்வி அறிவையும் வழங்கும் பெருமைக்குரிய இடமாகவும் காஞ்சிபுரம் இருந்து வருகிறது என்றும் பேசினார். விழாவில் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலையின் துணைவேந்தர் வைத்திய சுப்பிரமணியம், சென்னை IIT இயக்குனர் காமகோடி, பணி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராமச்சந்திரன், காஞ்சி சங்கரமடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர், சங்கரா கண் மருத்துவமனையின் தலைவர் பம்மல் விஸ்வநாதன், ஸ்டேட் வங்கி காஞ்சிபுரம் கிளையின் முதன்மை மேலாளர் மணிகண்டன் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சமூக சேவகர்களும் இப்படி இந்த 3 விதமான மக்களும், சமூக சேவகர்கள், நன்கொடை அளிப்பவர்கள், தொழில்துறையினர், கல்வியாளர்கள், இப்படி அனைவரும் சேர்ந்து இந்த ஸ்தாபனமானது சிறந்த கல்வியாளர்களை வணிகத்திலேயும் சரி, தொழில்நுட்பத்திலேயும் சரி, ஆயுர்வேதத்திலேயும் சரி, கலை, சம்ஸ்கிருதம், சங்கீதம், இன்னும் பல கலைகளிலேயும் நம்முடைய பாரத தேசத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பாதுகாத்து, இங்கு குறிப்பாக இந்த நூலகத்திலே இந்த ஓலைச்சுவடிகள், கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளையும் நாம் சரியான முறையிலே பாதுகாப்பதற்கான தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்பமும் சரி, நிதியால் ஒருங்கிணைத்து சிறந்த வல்லுநர்களை கொண்டு சம்ஸ்கிருதம் மற்றும் வேத சாஸ்திரங்களை படித்த நல்ல வல்லுநர்களை கொண்டு அதையெல்லாம் பதிப்பித்து மக்களுக்கு அளிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வசதி, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மக்களுடைய ஒற்றுமையை மேலும் அதிகரிப்பதற்கும் இது போன்ற முயற்சிகள் தேவை. இங்கு வருவதற்காக திருவண்ணாமலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறோம். வரும்போது ஒருத்தர் கூறியும் போது மந்திரம் சொல்ல, அங்கே அது வந்து மந்திரம் சொன்னார்னா, அனுதா சத்தியம் உபைனி மானுஷா தைரியம் உபைனி தைரியம் வாச்சம் இச்சா என்று 3 மந்திரங்களை அங்கே பூஜையும் போது சொல்ல காப்பாடிகள். நான் உண்மை அடைகிறேன். அதே போன்று மனித தன்மையிலிருந்து நான் தெய்வீக தன்மையை அடைகிறேன். நான்
தெய்வீகமான வார்த்தைகளை பேசுவோமாக. அதாவது நாம் பேசக்கூடிய சொற்கள் சகாராத்மக், பாசிட்டிவ், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் செய்வோம். ஆன்மீக பெருமை, காஞ்சியினுடைய வரலாற்று பெருமையை மேலும் இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நம்முடைய பெரியவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் நூற்றாண்டு விழா கண்ட நம்முடைய காஞ்சி பெரியவர்களுடைய பெயர் தாங்கிய இந்த ஸ்தாபனம் மேலும் மேலும் மனித குலத்திற்கு, பாரதிய கலாச்சாரத்திற்கு, புதுமையான விஞ்ஞானம் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் சிறந்த இடமாக விளங்குவதற்கு மக்கள் அனைவரும் மேலும் மேலும் இது போன்ற நல்ல பணிகளை செய்து இங்கு பணிபுரியக்கூடிய நிர்வாகம், ஆசிரியர்கள் இதற்காக பல விதத்திலேயும் உறுதுணையாக சேவை செய்யக்கூடிய அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இது போன்ற காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.
Aruna Kumar Kaur. K. Jaganeshwari. Yes. Uma Maheshwari. Sir, ready? In physics, A. Madam, V. sir. Okay, sir. Ready? In chemistry, A. Nalini. To be duly qualified to receive the degree of Master of Combating MCA. Ready? Chintu Vice Chancellor, I present unto you the following candidates who have been certified Ready, after sir. examination to be duly qualified to receive. Ready? Kapar. Yamini receives University Silver Medal for the second rank in MS candidates who have been certified after examination to be duly qualified to receive the Ready. degree of Bachelor of Computer Applications in the Faculty of. I present unto you these candidates who have been certified as Parthipan and others. Nivedha T receives rank in BSc Mathematics.